ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார், ரசம், கீ ரைஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சிக்கனை கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. செம்ம சூப்பராக அல்டிமேட்டாக வந்துருந்துச்சு. இந்த ரெசிபி பண்ணும்போது கட்டாயம் நல்லெண்ணெயில் பண்ணுங்க. 4-5 வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, நிறைய கருவேப்பிலை, ஒரு 4 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை வந்து லெட் பீஸ் தவிர மற்ற எல்லா பீஸையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலா ஏறி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்துலையும் வரமிளகாயிலையும் நல்லா ஒரு 50 மினிட்ஸ் நல்லா வேகணும் உங்களுக்கு. இப்போ இந்த சிக்கனுக்கு மெயினான ஃப்ளேவர் மின்ட் லீஃப், கொரியாண்டர் லீஃப், கொஞ்சம் கேஷ்யூ நட், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தா போதும். மின்ட் லீஃப் தண்டோட சேர்த்துக்கங்க. நல்லா அரைச்சிட்டீங்க அப்படின்னா ஃப்ளேவர் செம்மையா இருக்கும். அரைச்ச பேஸ்டையும் சேர்த்துட்டு ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கங்க. மிளகா பொடி 2 ஸ்பூன், சீரக பொடி 2 ஸ்பூன், மஞ்சள் பொடி கொஞ்சமா சேர்த்துக்கங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி கொஞ்சமா சேர்த்தா போதும். இந்த மசாலா பொடிலாம் சேர்த்து பொறுமையா நல்லா சிம்லே வச்சு வேக வைங்க. ஒரு 20 நிமிஷம் பொறுமையா டைம் கொடுத்து பாருங்க. செம்ம சூப்பரான சிக்கன் ரெடி ஆயிரும். லாஸ்டா பெப்பர் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெயும் சேர்த்து நிறைய மல்லி இலை போட்டு நீங்க இறக்குனீங்க அப்படின்னா செம்ம சூப்பரான சிக்கன் ரெடி ஆயிரும். இதுல இருக்க மசாலா உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைட்டா தண்ணி ஊற்றி வேக வச்சுங்க. அப்படி வேணா சுக்கா மாதிரி பண்றீங்க அப்படின்னா தண்ணி இல்லாம நல்லா பெரட்டி வேக வச்சிங்க அப்படின்னா செம்ம சூப்பரான சிக்கன் ரெடி ஆயிரும். சாம்பார், ரசம்லாம் வச்சு இந்த சிக்கன் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. அட்டகாசமா இருக்கும். நானுமே எதிர்பார்க்கலங்க இவ்வளோ டேஸ்டா வரும்னு சொல்லிட்டு. கட்டாயம் நீங்களும் ஒன் டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையா இருக்கும்.